பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்துட்டு சக்கக்குரு மாங்காய் முருங்கைக்காய் கறி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, ஆட்டோ கோயில் பொங்கலோடு வாங்கின பாட் கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு. இது ஒன்று. இது கல் சட்டி மாதிரி இருக்கும், ஆனால் மண் சட்டி தான். ஃபஸ்ட் நம்ம அடுப்பத்தை வச்சுக்குவோம். வச்சுட்டு இதுக்கு பேர் சக்கக்குரு. சக்கக்குருன்னா நம்ம பலாக்கொட்டை இருக்குல்ல, அதான். சக்கைன்னா பலாப்பழத்தை மலையாளத்தில் சக்கைம்பாங்க. குருன்னா சீடு. பலாக்கொட்டைக்கு பேர் சக்கக்குரு. நீங்கள் என்னடா புதுசாக என்னமோ பேர் சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம், நம்ம பலாக்கொட்டை தான் அது. போட்டாச்சா? இதில் தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு நடுவில் நம்ம பின்னாடி போய் கருவேப்பிலையும் கீரையும் பறிச்சிட்டு வருவோம். எங்கள் வீட்டில் சைடில் பயங்கர பாட்டு சத்தம் கேட்குது. பக்கத்தில் கோயிலில் கொடி ஏறி இருக்குது. இது வெந்ததுக்கப்புறம் அப்போ பார்ப்போம். ஃபஸ்ட் ரெசிபிக்கு தேவையான கருவேப்பிலை பறிச்சுக்குவோம். எங்கள் வீட்டில் கருவேப்பிலை மரம் ரொம்ப உயரமாக போகுதுன்னு சொல்லிட்டு வெட்டிட்டேன். அது இப்போ அழகாக தழுத்துருக்கு. ஒரு மழை தான் பெஞ்சது, கீரை நல்ல பச்சை பசேல்னு வந்துட்டு பச்சை பசேல்னு கருவேப்பிலை எடுத்துகிட்டு இந்த மழைக்கு தப்பி வந்த கீரையும் கொஞ்சம் பறிச்சுட்டு போவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச டேபிள் ரோஸ். கீரையும் பாருங்க, கருவேப்பிலையும் பறிச்சுட்டு வந்துட்டோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். முருங்கைக்காய், மிளகாய், மாங்காய் வேணும். நம்ம போய் மாங்காய் பறிச்சுட்டு வருவோமா? நம்ம பறிச்சுட்டு வந்த மாங்காய் இதை க்ளீன் பண்ணுவோமா? இந்த ஃப்ரெஷ் மாங்காய்னால அப்படி நிறைய பால் வரும், கையில் பிசு பிசுன்னு இருக்கும். ஒரு பீலர் வச்சு பீல் பண்ணிக்குவோம். மாங்காய் பீல் பண்ணும்போது எத்தனை பேருக்கு வாயில் கப்பல் ஓடுது? எங்கள் வீட்டு மாங்காய் புளிப்பே இருக்காது. எத்தனை மாங்காய் சாப்பிட்டாலும் பல்லு பூசாது. இனியும் மாங்காய் பெருசாகலை, 1-2 பெருசாகிருக்கு. இப்போ இது முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த முருங்கைக்காய் எனக்கு திருநெல்வேலி ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுத்தது. இப்போ மாங்காய் கட் பண்ணிக்குவோமா? ரொம்ப புளிப்பான மாங்காய்னா கம்மியாக போடுங்க போதும். ரொம்ப புளிப்பு சகிக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அந்த புளிப்பு போயிடும், அப்புறம் போடும். நம்ம மாங்காய் புளிப்பே இருக்காது, அதனால் ஒரு ஹோல் மாங்காய் போட்டாலும் அது நல்லா தான் இருக்கும். அதுக்கு நான் அப்படி போட மாட்டேன்னா இன்னும் கொஞ்சம் கூட போடுவோம். ஏன்னா இதுக்கு பேரே சக்கக்குரு மாங்காய் கறி. அப்போது மாங்காய் தான் மெயின். போதும், இவ்வளோ மாங்காய் போட்டால் போதும். அது மாங்காய் நம்ம இஷ்டம்தான். மாங்காய் குழந்தைங்களாம் மாங்காய் பிறக்கி சாப்பிடுவாங்கன்னா கூட கொஞ்சமே போட்டுக்கலாம். இந்த தேங்காய் வேணும். தேங்காய் திருவினது கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது கூட அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக ஜீரகம், தேங்காய், ஜீரகம், 2 வெள்ளைப்பூடு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், இதில் 2 மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இவ்வளவும் போட்டு இதை அரைச்சிட்டு வந்து பார்ப்போம். இப்போது இந்த சக்கக்குரு வெந்துருச்சு. நம்ம நினைப்போம் நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கணுன்னா விலை கூடின பாதாம், பிஸ்தாவில் தான் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது அப்படின்னு. எல்லாத்தையும் விட ஹை ப்ரோட்டீனாக்கும் இது. இப்போது இது வெந்துருச்சா? இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுவோம். அரைக்கிறது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம், அது கணக்கு பண்ணி இதில் கம்மியாக போட்டால் போதும். ஏன்னா அது வேகும் போதே பார்க்க அழகாக இருக்கும்ல, அதுக்காக தான். ஃபஸ்ட்டு நம்ம பியூட்டியை தான் பார்க்கணும், அப்புறம் தான் டேஸ்ட்டில். ஃபஸ்ட்டு கண் பார்க்கும், அப்புறம் மூக்கு மணந்து பார்க்கும், அப்புறம்தான் வாய் டேஸ்ட் பார்க்கும். இப்போது இது வெந்துருச்சு. இதை குக்கரில் வச்சு வேணாலும் வேக வச்சுக்கலாம். நான் எதுக்கு குக்கரில் வேக வைக்கலைன்னா, குக்கரில் நீங்கள் முருங்கைக்காய் இது எல்லாம் போட்டிங்கன்னா முருங்கைக்காய் பீஸாக ஆயிரும், நல்லா இருக்காது, நார் ஆயிரும். இதை மட்டும் குக்கரில் வேக வச்சுட்டு இதெல்லாம் பாத்திரத்தில் வேக வச்சுட்டு போடணும். எங்கள் வீட்டில் நான் தான் பாத்திரம் தேய்ப்பேன், அப்போ நிறைய பாத்திரம் வந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த 1 pot மீல். இப்போ முருங்கைக்காய் போடுவோம். மாங்காய் நல்ல குழஞ்சி வேணும், மாங்காய் உருவம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இப்போயே மாங்காய் போட்டுக்கலாம், அப்போ அது குழஞ்சி வெந்துடும். இல்லை பிள்ளைங்களுக்கு மாங்காய் பீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சுருவோம். நான் இதை அரைச்சி கொண்டு வரேன். இதில் கொஞ்சமாக மிளகாய் பொடி போடுவோம், அப்போ தான் பார்க்க கலர் நல்லாயிருக்கும். இதில் மல்லிப்பொடி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் காஷ்மீரி சில்லி போடுறதுனால இவ்வளோ போடுறேன்.
உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி, எல்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். இந்த சக்கைக்குருவில் வந்து இந்த வெளியில் இருக்கிற தோல் அதை எடுப்பாங்க சிலவங்க. அதில் தான் நிறைய ஃபைபர் இருக்குது. அதனால் அதோடு சேர்த்தே போடுங்க. இப்போ இது மூடி வச்சு வேக வைப்போம். அதுக்குள்ளேயும் நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது இந்த முருங்கைக்காய் பாதி வெந்திருக்கு. இப்போ நம்ம மாங்காய் போட்டுருவோம். இப்போ திருப்பியும் மூடி வச்சிருவோம். இப்போது முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம புல்லட் மிக்சியில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அது போடுவோமா? இதில் நம்ம உப்பு போடவே இல்லை. இனிமேல் தான் உப்பு போடணும். உப்பு இன்றைக்கி கல் உப்பு போடுவோம். சிலவங்களுக்கு இந்த பலாக்கொட்டை இருக்குல்ல, சக்கைக்குரு, அது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். அதுக்கு தான் நம்ம 2 வெள்ளைப்பூடு போட்டிருக்கோம். சூப்பர். இதில் வந்து காரம் வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். 2 மிளகாய் தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி தான் போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு தேவையானது நீங்கள் போட்டுக்கலாம். நான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டு கொண்டு வந்த முருங்கைக்கான்னு, அவங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக இப்படி கொண்டு வந்தாங்களா, நான் அதை கவனிக்காமல் போட்டுட்டேன். அது என்னடா நீளமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம தானே சாப்பிட போகிறோம். நீங்கள் அழகாக வெட்டி போடுங்க. இப்போது இது ஒரு கொதி வந்தோடனே தாளித்து இது மண்டையில் ஊற்றி மூடி வச்சிடணும். தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுன்றது சொல்கிறேன் பாருங்கள். இது கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், 2 சின்ன வெங்காயம். இதில் கொஞ்சம் மிளகாய் பொடி போடணும். எனக்கு வந்து இதில் இந்த வெள்ளைப்பூடு போட்டால் எனக்கு பிடிக்காது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வராது, எனக்கு பலாக்கொட்டை பிடிக்கும் அப்படின்றவங்க வெள்ளைப்பூடு போடாமல் வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம். எனக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. ஆனால் நம்ம ரெசிப்பியில் உள்ளது கரெக்டாக சொல்லணும்ல, அதுக்காக தான். இதில் நம்ம பக்கத்து அடுப்பை வைப்போம். இந்த அடுப்பு கம்மியாக தான் எரியும், அதனால் இப்போயே ஆரம்பிச்சிடும். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அது ஊற்றிக்கலாம். இந்த அடுப்பு எரிய 4 நாள் ஆகும். இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஒரே ஒரு மிளகாவை இதில் இப்போது 2 வெட்டி போட்டுக்கிறேன். இப்போது இது வேகும்போது அதுவும் வெந்து காரம் கரெக்டாக இருக்கும். இந்த அடுப்பில் வச்சா 4 நாள் ஆகும். அதனால் இதை தூக்கி இங்கே வச்சுருவோம். வச்சுட்டு இதே இங்கே வச்சுருவோம். இப்போது இது சூடாயிருச்சு. கடுகு போடுவோம். இப்போது வெந்தயம் கருகிடக்கூடாது. வெந்தயம் போட்ட உடனே இந்த மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆக்கிட்டு எண்ணெய் எல்லாம் விழுந்திருக்கதை துடைக்கணும். இல்லைன்னா வீடியோவில் நல்லாவே இருக்காது. இதில் லாஸ்ட்டு அலங்காரத்துக்காக என்ன செய்யணும்னா, கொஞ்சம் இது பண்ண நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுல்ல, இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பராகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும், இல்லைன்னா கரிஞ்சிடும். கரியுதோ இல்லையோ மூக்கு பீஸ் ஆயிடுச்சா. இப்போது இதை இந்த சட்டியில் ஊற்றுவோம். தெரியுதா? அது நானாக ஸ்டாண்டு வச்சு நானாக எடுக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போது இது டேஸ்ட் பார்க்கணும். 1.5 டேஸ்ட்டு. இப்போது இது ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிரும். ஃபினிஷ்ட். அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, அடுப்பத்தை வச்சுட்டு நம்ம கலெக்ஷனில் உள்ள அடுத்த சட்டி. இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கேன். அடுத்த மண் சட்டி. ஆட்டோ கோயில் பொங்கலுக்கு ஃபஸ்ட்டே நம்ம போய் பார்த்தோன்னா இப்படி டிசைனாக கிடைக்கும். லாஸ்ட்டில் ஆக ஆக வெறும் பானை மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அடுத்தது வந்து கீரை பொரியல் பண்ணுவோம். கீரை பொரியல் ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை, நான் செய்கிறதுனால இதுக்கு காம்பினேஷன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டோமா, இதில் கடுகு போடுவோம். கம்ப்ளீட் மீல்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக தான் இந்த கீரை இன்றைக்கி. ஏன்னா அதில் வந்து நமக்கு ஹை ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம், முருங்கைக்காயில் கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, அப்படியே அதில் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. கீரைக்கு நல்ல குணங்கள் வந்து நம்ம படித்து அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். விட்டமின்ஸில் A to Z வரைக்கும் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, கீரையிலையும் அயன் இருக்குது, எல்லாமே இருக்குது கீரையில். ஃபைபர் நிறைய இருக்குது. அப்போது இது 2ம் சேர்த்தா ஒரு கம்ப்ளீட் மீல் ஆயிரும். கொஞ்சம் தயிரும் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஜக்காஸ். கடுகு வெடிச்சிருச்சா, இந்த வத்தல் போடும். வத்தல் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, இந்த வத்தல் மட்டும்தான் இதுக்கு காரம். அதனால் கூடையோ குறையவோ நீங்கள் போட்டுக்கலாம்.
இது கருவேப்பிலை. இது நான் வந்து கீரை நிறைய இருக்கிறதுனால வெங்காயம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் வெங்காயம் கூட கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டிங்கன்னா நிறைய வந்துடும் பொரியல். ஆள் நிறைய இருக்காங்க, பொரியல் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நான் வந்து நம்ம தோட்டத்தில் இருந்தே எடுத்து பறித்து வெட்டுறதுனால டெய்லி வெட்டுறதுக்கு செய்யறதுக்கு சோம்பேறியாக இருக்கும். அதனால் நான் வெட்டுற அன்றைக்கி கூட கொஞ்சம் வெட்டி 2 நாளைக்கு வச்சுக்குவேன். இன்றைக்கி தேவைக்கு எடுத்துகிட்டு உடனே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவேன். நாளைக்கும் அதை மறக்காமல் எடுத்துருவேன். நம்ம வெளியில் பைசா கொடுத்து வாங்குறதுக்கு இவ்வளோ விலை கிடையாது. நம்ம வீட்டில் உள்ளதுக்கு வந்து ஒரு தனி என்ன சொல்கிறது, அது நமக்கு பிடிக்கும். ஒரு ஒரு பெருமையாக இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள கீரை அப்படின்னு சொல்லிட்டு, நான் வளர்த்தது அப்படிங்கிற மாதிரி, ஏன் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது. அதனால் நம்ம வீட்டில் உள்ளது நான் ஒன்றுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். கடையிலேருந்து வாங்கின கீரை கூட 2 நாள் வச்சுருந்து வாடினதுக்கப்புறம் தூக்கி தள்ளி கூட போட்டுருவேன். போதும், இது கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக வேண்டாம். இப்போது இந்த கீரையை, இதுதான் டாஸ்க். இவ்வளோ கீரையும் போட்டோன்னா அது வதங்கி வரும்போது கம்மியாக வந்துடும். ஆனால் வதக்கும் போது வெளியே வராமல் வதக்கணும், வேஸ்ட் பண்ணாமல் வதக்கணும். கீரை வந்து ரிச் இன் ஃபைபர். என்னைய டாக்டர் சொல்லுவாங்க, உங்கள் ப்ளைட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், உங்கள் ப்ளைட்டில் என்ன இருக்குது, நமக்கு தேவையான அளவு ப்ரோட்டீன் இருக்கா, ஃபைபர் இருக்கா, விட்டமின்ஸ் இருக்கா, என்ன நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு. நான் சிலப்போ அவசரமாக கொஞ்சம் தயிர் ஊற்றி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு போயிடுவேன். இப்போ டாக்டர் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பார். அப்போ நான் சொன்னால் சொல்லுவார், ப்ரோட்டீன் எங்கே சாந்தி அப்படிம்பார். அது இல்லாமல் சார் பார்ப்பாங்க அப்படின்னு. ஆமாம், நீங்கள் ப்ளைட்டை வச்சுட்டு முன்னாடி வச்சுட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு சாப்பிடுங்க அப்படிம்பார். அதுக்கப்புறம் நான் பார்ப்பேன் இப்படி. அதாவது ஒரு நமக்கு தேவையான ப்ரோட்டீன் எவ்வளவுன்னா, நம்ம எத்தனை கிலோ இருக்கிறோமோ அத்தனை கிராம் ப்ரோட்டீன் வேணும். இப்போ நான் வந்து 55 கிலோ இருக்கேன்னா 55 கிராம் ப்ரோட்டீன் வேணும். 67 கிலோ இருக்கேன் நான், இப்போ 50 கிலோ வந்துட்டேன். இப்போ பழையபடி கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி பார்த்து பார்த்து சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணிகிட்ருக்கேன். போதும், இதுக்கு மேலே வெயிட் கூட மாட்டேன். இப்போ 6 மாதம் ஆச்சு இந்த 57 கிலோ வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் தண்ணியெலாம் ஒன்றும் தொளிக்க வேண்டாம், இந்த கீரையில் உள்ள தண்ணியே போதும். இப்போது இதை மூடி வச்சுருவோம், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போது இது 10 நிமிஷம் ஆச்சு. இது 2 தடவை நடுவில் நான் கிளறி கொடுத்தேன். இதில் நம்ம இன்னும் உப்பு போடல. கீரை நல்லா வெந்துருச்சு, கம்மியாகிடுச்சுல. கீரை நல்லா வெந்திருந்தால் போதும். இது ரொம்ப தண்ணி வற்றி இப்படி கட்டியாக ஆகணும்னு இல்லை, அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது. இதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த கீரை இந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்குன்னா கொஞ்சமாக சுகர் போடணும் ஃபஸ்ட்டே, அப்போது இந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். நான் இன்றைக்கி போடலை. சாந்தின்னா உடனே எல்லோரும் சுகர், எல்லாத்துலேயும் சுகர் போட்டுருவா அப்படின்னு பேர் வந்துடக்கூடாது இல்லை, அதுக்காக இது உப்பு போட்டேன். இப்போது லாஸ்ட்டு கூட்டி வச்சுக்குவோம், அப்போ முடிஞ்ச அளவு ட்ரை ஆகும். ஏன்னா இது வெந்துருச்சு. இப்போது இந்த தேங்காய் போடும். தேங்காய் உங்கள் மனசு போல் போடலாம், தேங்காய் போடாட்டாலும் ஒன்றும் இல்லை. தேங்காய் ஜீரகம் அரைச்சி போடணுன்னாலும் போடலாம். அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அவியல் பொரியலுங்கிற மாதிரி. இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமி இருக்காங்க, அவங்க வந்து இதை வந்து சுண்டல்னு சொல்லுவாங்க. ஜீரகம் போட்டு அரைச்சி போட்டால் தான் அது தோரன். இது வந்து சுண்டல், காய்கறி சுண்டல், கீரை சுண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் நம்ம வைக்கிறது தானே, என்ன வேணால் வச்சுக்கலாம். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இந்த சக்கக்குரு மாங்காய் முருங்கைக்காய் கறி இருக்குல்ல, அதை இந்த சாதத்துக்கு மேலே இப்படி ஊற்றுவோம். டடங்க, என்ன வெறும் முருங்கைக்காய் மட்டும்தான் வருது, சக்கக்குருவெலாம் கரைஞ்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருக்குது இந்த பாருங்கள். ஆச்சா, மாங்காய் இருக்குது, பலாக்கொட்டை இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது. இதில் நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். மண் சட்டிங்கிறதுனால இது கொதிச்சிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. கீரை வைப்போம். சாதம் கம்மியாக, கீரை வந்து சாதத்தோட அளவு வைக்கணும். இப்படி தான் சாப்பிடணும். சாதம் இதை விட இன்னும் கம்மியாக எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் கீரை கம்மியாக எடுக்கக்கூடாது. இது கூட இந்த வெயிலுக்கு இதமாக 1 கப் தயிர். கம்ப்ளீட் மீல். செஞ்சு பார்ப்பீங்க தானே? ரெசிபி பார்த்தீங்களா? இதில் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் செம்மீன் இருக்குல்ல, ப்ரான்ஸும் இதில் போட்டு செய்யலாம். அப்போது இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.